ராயன் படம் தரப்போல இனி வந்து எல்லாரும் போயஸ் கடலை குறைஞ்ச அளவு பார்த்தீங்க. இனி வந்து இவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு இவ்வளோக்குள்ள இனி கொண்டு வந்திருக்கீங்க, என்ன ரசிச்சிருக்கீங்க. இப்போ ஒல்லியா கருப்பா அசிங்கமா எந்த டேலண்ட்டும் இல்லாம தான் வந்தேன். ஆனா என்கிட்ட நீங்க எதை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க என் கூட தெரியல. இத்தனை வருஷமா என்ன தூக்கி விட்டு அழகு பாக்குறீங்க. உங்களுக்கெல்லாம் நான் பண்ணணும், உங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது 30வது படம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. என்னால உங்களுக்கு உழைக்க மட்டும் தான் முடியும். அதனால இந்த படம் ராயன் உங்களுக்கான டெடிகேஷன். இந்த படத்தை நானே டைரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றது. உங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா மக்களுக்காக, இந்த ரசிகர்களுக்கு, அவங்களுக்கு படிப்பு, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு, இந்த ரசிகர்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாத்தையும் போயஸ் கார்டன் கொண்டு வரதுக்கு, இவங்க எல்லாரும் சொத்துக்கு வழி இல்லாமல் இருப்பாங்களா அவங்களெல்லாம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு, அவங்க வாழ்க்கையில் அவங்க லட்சியத்தில் அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு தனுஷ் நினைச்சேன். இல்லை கஷ்டப்பட்டு அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த படத்தை டைரக்ட் பண்ணும் இந்த கோடிக்கணக்கில் பணம் வரும் இல்லையா. இது என்ன மக்களுக்காக எதை கஷ்டப்பட்டுன்னு தெரியல. மக்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும். உங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்பட்டு பெரிய அளவு போகிறேன். எப்படி இருக்குது?